எல்லாருக்கும் வணக்கம். போன கிளாஸ் நம்ம வந்து ஆப்ரேட்டரை பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ரேட்டர் பார்த்துருக்கோம். என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அண்டு கேரக்டர் ஆப்ரேட்டர் பார்த்தோம். இந்த கிளாஸ் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்ப்போம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பேர்லேயே இருக்குது கம்பேரிசன். அது எதுக்கு முதல்ல பயன்படுதுன்னா, இப்போ ஒரு டேபிளில் எனக்கு ஏஜில் உள்ளவங்க பார்த்தோன்னா அபவ் 24 உள்ள ஏஜ் உள்ளவங்க தான் வேணும்னா அப்போ இந்த மாதிரி ஆப்ரேட்டர் போகலாம். சேலரி எனக்கு வந்து 10,000க்கு மேலே உள்ளவங்க வேணும், இல்லை 10,000 மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் போகும்போது இந்த ஆப்ரேட்டர் பயன்படுத்தி போகலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் ரிசல்ட், அது வந்து ஈக்குவலான ரிசல்ட்டு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சேலரி 10,000 கொடுத்துருக்கேன். நம்ம டேபிளில் யார் யாருக்கெல்லாம் 10,000 இருக்கோ அவங்கள மட்டும் எடுத்து வந்து காட்ட சொல்கிறேன், அவங்களோட லாஸ்ட் நேம் மட்டும். இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி 10,000 உள்ளவங்களோட லாஸ்ட் நேம் மட்டும் காட்டியிருக்கு. இன்னும் கிளியராக வேணும்னா இதிலே நீங்கள் லாஸ்ட் நேமே சேலரியும் ஆட் பண்ணி பாருங்கள். சேலரி பார்த்தீங்களா 10,000 அவங்கள மட்டும் அவங்களோட லாஸ்ட் நேம் எடுத்துருக்கும். அடுத்து என்ன ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல்ட், அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட். அது 2 விதமாக சிம்பிளால் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் பண்ணலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். கொடுத்து என்ட்ரு அடித்து பார்த்தீங்கன்னா 10,000 உள்ளவங்களை தவிர்த்து மற்ற எல்லாரையும் காட்டுது பாருங்கள். இதில் எதுவுமே 10,000 இருக்காது. இதுதான் ஈக்குவல்ட்டுக்கும் நாட் ஈக்குவல்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து கிரேட்டர் தென், இது ஒன்றும் இல்லை, 10,000க்கு மேலே உள்ளவங்க வேல்யூ மட்டும் உங்களுக்கு காட்டும். பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே உள்ள வேல்யூவாக தான் இருக்கும். இதே 10,000க்கு கீழே உள்ள வேல்யூ வேணும்னா லெஸ் தென்னு கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா 10,000க்குள்ளேயே இருக்கும். 10,000 வேல்யூ வராது, 10,000க்குள்ளே இருக்கும். அப்படி 10,000 எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஈக்குவல் டு போட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த அடிச்சு என்ட்ரு அடிச்சிங்கன்னா பாருங்கள் 10,000 இருக்கும். 10,000 இருந்தால் அது கீழே உள்ள வேல்யூ வரும். 10,000 இருந்து மேலே உள்ள வேல்யூ வேணும்னா லெஸ் தென் எடுத்துகிட்டு கிரேட்டர் தென் போட்டுருக்கேன். அடுத்த ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா கொடுக்குற வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்த்து ஈக்குவல் மாதிரி தான் வேலை செய்யும். ஆனால் இல்லை நம்ம வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா, எனக்கு லாஸ்ட் நேம் வேணும் எம்ப்ளாயி டேபிள் இருந்து, லாஸ்ட் நேம் வேணும் எம்ப்ளாயி டேபிள் இருந்து. அதில் பார்த்தோன்னா ஜாப் ஐடின்னு ஒன்று இருக்குது ஒரு காலம். அந்த ஜாப் ஐடி ஏசி அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த லாஸ்ட் நேம் வேணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் நேம் இந்த யாரோ ஒரு பேரில் வந்திருக்குது. இவங்க தான் வந்து ஏசி அக்கௌண்ட்டில் இருக்கிறதா வந்து காட்டுது. அப்படி ஏசி அக்கௌண்ட் தானான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஜாப் ஐடியை உள்ளே ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஏசி அக்கௌண்ட், அதாவது என்ன சொல்லுதுன்னா லாஸ்ட் நேமும் வேணும், எனக்கு ஜாப் ஐடியும் வேணும் இந்த டேபிள் இருந்து. ஆனால் ஜாப் ஐடி ஏசி அக்கௌண்ட் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லும் போது இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், இன்னுன்னு கொடுத்துக்கலாம். இதில் இன்னும் நிறைய வேல்யூ கூட நம்ம வேணுங்கிற வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், கம்மா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் மாதிரியே தான் அடுத்து பார்க்குற போதும் வேலை செய்யும். அதாவது எனி ஆர் சம்முன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தா இன்னுக்கும் என்னைக்கும் ஒரே வேல்யூ தான் வரும். என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எனியில் நம்ம இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்த ஆப்ரேட்டர் ஈக்குவல், நாட் ஈக்குவல், லெஸ் தென் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னில் அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஏன்னா இன்னும் எல்லா வேலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் இது வேணுங்கிற வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்தாலே தெரியும்.
இவருங்க இப்போ என்ன பண்ணுறேங்கன்னா, எனக்கு எம்ப்ளாயி டேபிள் இருந்து லாஸ்ட் நேம் வேணும். அதில் ஜாப் ஐடி பார்த்தோன்னா இதில் பண்ண மாதிரியே தான். இல்லைனா ஏசி அக்கௌண்ட் வேணும். ஏசி எம்ஜிஆருங்கிற ஒரு இது 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 இந்த பேரில் உள்ளவங்க, இந்த ஜாப் ஐடியில் உள்ளவங்க மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு காட்டிருக்கேன். இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்ட்ரா ஜாப் ஐடி ஆட் பண்ணி பார்த்துக்கிறேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, லைட்டாக அந்த இது கட் ஆகுது. அதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். ஜாப் ஐடின்னு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏசி அக்கௌண்ட்டில் உள்ள பேர் வேணும், ஏசி மேனேஜர் உள்ள பேர் வேணும், இப்படி கொடுத்துருக்கேன். இது வந்து ஈக்குவல்ட்டுங்கிற பட்சத்தில் வந்துடுது. இதுவே இதுலேயே நம்ம நாட் ஈக்குவல்ட்டும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியும் போட்டு நாட் ஈக்குவல் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைனா இப்படியும் போட்டு பயன்படுத்தலாம். எனக்கு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வரும், இத்தனை பேர் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏசி அக்கௌண்ட் இந்த இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த பேரில் உள்ள எதுவுமே இல்லாமல் டிஸ்பிளே ஆகிருக்கும். இதுக்கு தான் நம்ம எனி போகிறோம். இன்னை விட எனி இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்க்க போது நாட் இன். இது என்னென்னா அப்படியே சேம் தான், நாட் ஈக்குவல் மாதிரி தான். அதுக்கு பதிலாக நம்ம நாட் இன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கொரி எப்படி வரணும்னு பார்ப்போம். காப்பி பண்ணது ஒழுங்காக ஒர்க் பண்ணல போல். ஒரு நிமிஷம். சரி, அதை ஒழுங்காக காப்பி ஆகலன்னு சொல்லிட்டு தான் இப்போ மறுபடியும் நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இதான் அந்த கொரி சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, லாஸ்ட் நேம் வேணும், சேலரி வேணும். இந்த டேபிள்லேருந்து எம்ப்ளாயி டேபிள்லேருந்து கேட்டிருக்கேன். அதில் பார்த்தோன்னா இந்த லாஸ்ட் நேம் இருக்குங்க இல்லையா, இது பார்த்தோன்னா எனக்கு கிங்குங்கிற வேணும், கோச்சருங்கிற வேணும், தான் கிராம்பர் இவங்க மட்டும்தான் வேணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கண்டிஷன் ஆட் பண்ணிருக்கேன். இந்த அண்டுங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். இதில் சேலரி கிரேட்டர் தென் ஆல் 5000, 50,000 கொடுத்துருக்கேன். இந்த ஆளுங்கிறது அடுத்த ஆப்ரேட்டர் சொல்லப்போனால் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆள் போனால் தான் புரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம ஆள் வச்சு சொல்ல தேவையில்லை, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. இருந்தாலும் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னும் நம்ம முன்னாடியே பார்த்தோங்க இல்லையா, இந்த இடத்துல நம்ம நாட்டுன்னு போட்டால் என்ன ஆகும் தான் வேலையே. இந்தாங்க நாட்டின்னு. நாட் எனிங்கிற மாதிரி நாட் இன்னும் வேலை செய்யும். இன்னும் இந்த இடத்துல ஏசி அக்கௌண்ட் கொடுத்துருக்கோங்க இல்லையா, கொடுத்தா ஐயோ தப்பா, சாரி சார், கொஞ்சம் கன்ஃபியூஷனால போன தடவை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இப்போ ஆல்ட்ரு பண்ணுறேன். என்னென்னா நாட்டினுக்கு போல் நான் இன்னும் மட்டும் போட்டு வச்சுருந்தேன், அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் நேம் சேலரிங்கிறது இந்த எம்ப்ளாயி டேபிள்லேருந்து வேணும். இதில் லாஸ்ட் நேமில் பார்த்தா நாட்டின், அதாவது வந்து கிங்கும் இந்த கோச்சரும் அவங்கள தவிர்த்து மற்ற எல்லோரும் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். என்ட்ரு அடித்தா இது வந்துருச்சு. இதில் கிங்குங்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. என்ன கிங்கு வருது பார்த்தீங்கன்னா, கிங்குன்னு வந்திருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா கிங் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆக்சுவலாக கிங் மட்டும் தான் வந்திருக்காங்க, கோச்சர் வரல. ஏன்னு பார்ப்போமா. இப்போ இந்த கே பாருங்கள்,
இது ஸ்மால் கேல இருக்குது, இது கேபிட்டலில் இருக்குது. இங்கே உள்ள கிங் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆரம்பித்து வந்திருக்கு. இதுதான் கேஸ் சென்சிட்டிவ்ன்றது. இங்கே என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அதுதான் இங்கேயும் கொடுக்கணும், கோட் ஸ்கூலில் இருந்தாலும். அதை நான் இப்போ ஆல்ட்ரு பண்ணி கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், கேபிட்டலில் மாற்றிட்டேன். இப்போ அந்த கிங்கே வரல பாருங்கள். இதான் இதில் வந்து மேட்ரு. அடுத்து பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா ஆல். இந்த ஆல் பார்த்தோன்னா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொரி மூலமாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா கொஞ்சம் குழப்பம். காப்பியால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, லாஸ்ட் நேம் எனக்கு வேணும், சேலரியும் வேணும் ஹெச்ஆர் எம்ப்ளாயிலேருந்து. இதில் சேலரி பார்த்தோன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல் ஆஃப் 5000 10,000 கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன பண்ணுன்னு பாருங்கள். வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வந்துருக்குது, 2400 4000 சாரி 24,000 17,000 இப்படி வந்துருக்குது. ஆனால் 10,000 காணலை. இதுங்க 5,000 காணலை, 5,000 காணலை. என்ன இருக்குன்னா, இது என்ன பண்ணும்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கிரேட்டர் தென், இந்த கொடுத்துருக்க வேலையில் எது கிரேட்டர் தென் செக் பண்ணும். 10,000ங்கிறது தான் கிரேட்டர் தென். அதனால் என்ன பண்ணால் இந்த வேல்யூலேருந்து அதிகமான வேல்யூ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும். அதுதான் இதோட கான்செப்ட் ஆல்னா. இப்போ 10,000க்கு மேலே என்னென்னு பார்த்தோன்னா 2,000 எல்லாமே 10,000க்கு மேலே ஈக்குவல் டுனால 10,000 வரும், 5,000ங்கிற வேல்யூ வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து லெஸ் தென் கொடுத்தா என்ன வரும்னு என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லெஸ் தென்னு கொடுத்தா கொடுத்துருக்க விலை எது கம்மின்னு பார்க்கும். 5,000 தான் கம்மி, அதனால் 5,000 இருந்து அதுக்கு கீழே உள்ள வேலையெல்லாம் வந்துடும். பார்த்தீங்களா, 5,000க்கு கீழே உள்ள வேல்யூ எல்லாமே வருது. இந்த டேபிளில் 5,000 ஒரு வேல்யூ இல்லை, அதனால தான் 5,000 இல்லை காட்டல. இருந்துச்சுன்னா 5,000 காட்டியிருக்கும். இவ்வளோ தான் ஆல். இப்போ அடுத்த ஆப்ரேட்டர் பிட்வீன் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது என்னென்னா, இது மோஸ்ட்டாக எப்போ பயன்படுத்தலாம்னா, ஒரு சேலரி எடுத்துக்கிட்டிங்க, அதில் எனக்கு 5,000 வாங்குறவங்களிருந்து 10,000 வாங்குறவங்கள மட்டும்தான் வேணுங்கிற பட்சத்தில் இதை பயன்படுத்தலாம். அதாவது 5,000லேருந்து 10,000 உள்ள சேலரி எடுத்து அவங்களோட லாஸ்ட் நேமை காட்ட சொல்கிறேன். இப்போ அது கூட நான் என்ன பண்ணேன்னு இதுக்கும் சேலரி ஆட் பண்ணி காட்டினா அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன நடக்குதுன்னு. இதில் இன்னொன்று 5,000 சேலரி இதில் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா, அதனால் இதில் இங்கே ஆல்ரெடி பார்த்ததுலேருந்து ஒரு வேல்யூ எடுத்து போட்டுப்போம். 4,800 எடுத்து போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ என்ட்ரு அடித்தா 4,800 இருந்து 10,000 முடிக்கும் உள்ள வேல்யூவில் உள்ளவங்க மட்டும் வரவங்க காட்டும். பார்த்தீங்களா, 9,600 வந்து 4,800 இதுதான் இதுக்குள்ளே கம்மியான வேல்யூவாக இருக்கும். ஏன்னா இதுலேருந்து ஆரம்பித்து 10,000 முடிக்கும் போகணுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வேல்யூவே இருக்காது, அவங்கள மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணிருக்குது. இதுதான் பிட்வீன் அண்ட் எக்ஸ். இன்னொன்று எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே கொடுக்குற வேல்யூ 4,800 இருந்து 10,000க்குள்ளே உள்ள மட்டும் இல்லை, 4,800 எடுக்கும் 10,000 எடுக்கும். இதை மறந்துடாதீங்க, இது எப்பயுமே இன்டர்வியூவில் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. அடுத்து பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா லைக் ஆப்ரேட்டர் எதுக்கு மெயினாக பயன்படுத்தணும்னா, அதாவது என்ன பண்ணுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொரி மூலமாக பார்த்தா உங்களுக்கு புரியும் சொல்கிறத விட. இப்போ நான் ஒரு பேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா, எனக்கு லாஸ்ட் நேம் வேணும், ஆனால் லாஸ்ட் நேமில் உள்ளவங்க பார்த்தோன்னா எனக்கு குறிப்பிட்டவங்களாம் வேணும். அது யாருன்னு பார்த்தா கேன்னு பேர் ஆரம்பிக்கிறவங்க மட்டும்தான் வேணுன்றேன். ஆனால் அவங்க பேர் முழுசாக தெரியல, ஆனால் கேன்னு ஆரம்பிக்கிற ஆள் மட்டும்தான் வேணும். அப்படின்ற பட்சத்தில் லைக் யூஸ் பண்ணும். இப்போ வேன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள், நோ செலக்டட்னு வருது. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னத்துக்கு ஏன்னு பாருங்கள். ஏன்னா இந்த கே நான் ஸ்மால் கேன்னு கொடுத்துட்டேன். நான் தான் சொன்னேன், இங்கே எல்லா வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் ஆரம்பிக்கிற வார்த்தையாக இருக்குது. இங்கே கே கூட கேபிட்டல் தான் இருக்குது.
அதனால் இந்த இடத்துல திரும்ப வந்து ஏன்னா ஸ்மால் கேல யாருமே வச்சிடல, அதனால் 100 வந்துருச்சு. இப்போ கேபிட்டல் கேன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, கேன்னு ஆரம்பிக்கிற எல்லாருமே எனக்கு டிஸ்பிளே இருக்காங்க. அது இது என்ன எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இந்த லைக்குங்கிற ஆப்ரேட்டர் எதுக்குன்னா, எதுவுமே இப்போ ஒரு பட்சத்தில் தெரியாத பட்சத்தில் எல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இப்போ வேறு எதுவுமே நம்ம பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ எனக்கு பேர் வந்து பார்த்தோன்னா இதிலே பாருங்கள், எனக்கு ஐஎன்னு நடுவில் வருது, இவங்க மட்டும் எனக்கு வேணுன்ற. அப்போ எப்படி பயன்படுத்தலாம்னா, இது வந்து பர்சன்டேஜ் சிம்பிள், இந்த இடத்துல ஐஎன்னு போட்டு திரும்ப முடிக்கும் போது ஒரு பர்சன்டேஜ், அது இதுதான் நடுவுன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்ட்னு அர்த்தம், இது இந்த பர்சன்டேஜ் முடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ என்ட்ரு அடிச்சேன்னா சரி, இப்பயும் பார்த்தா இங்கே நான் கிருமி கேப்ஸில் கொடுத்துட்டேன். இத்தனை பேர் வருது பாருங்கள். ஐஎன் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இப்படி பல இடத்துல இருக்குது ஐஎன். அதனால் எல்லாரையும் காட்டிடுது. இது இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு வார்த்தை தெரியல, அது வந்து ஆனால் கடைசி 2 வார்த்தை தெரியுது. அப்போ எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்ப்போம். அது வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை தெரியல, அதில் ஃபஸ்ட்டு எந்த வார்த்தையும் தெரியல, ஆனால் கடைசியில் ஒரு 2 வார்த்தை மட்டும் தெரியுது. அது வந்து என்ஜின்னு எனக்கு தெரியுதுன்னா இப்படி பண்ணலாம். அதுவும் மொத்தமாக 4 வார்த்தை மட்டும் வேர்டுன்னு சொல்லணும். அது வந்து பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ என்ஜி இப்படின்னு கொடுக்குறேன். என்ஜின்னு முடிகிறவங்க வேல்யூ மட்டும் வருது பாருங்கள். என்ஜி 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 என்ஜி. அதுவே இப்போ வந்து ஆனால் இப்போ எனக்கு எதுவுமே தெரியல வார்த்தை, ஆனால் அவங்க பேர் வந்து 4 வார்த்தையில் முடியுது அப்படின்னு மட்டும் தெரியுதுங்கிற பட்சத்தில் நம்ம இப்படி பண்ணலாம். பர்சன்டேஜ் _ 1 2 3 4 இப்படி பண்ணிட்டீங்கன்னா எல்லாரையும் காட்டிடுச்சு. சாரி, நான் இங்கே ஸ்டார்டிங்கில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கூடாது. சாரி, கொஞ்சம் தப்பாயிடுச்சு. என்னென்னா பர்சன்டேஜ் ஸ்டார்டிங்கில் கூட கடைசியில் கூடாது. அது மொத்தமாகவே 4 வார்த்தைங்கிறதுனால நம்ம 4 அண்டர்ஸ்கோர் போட்டுடுறோம். இது ஒரு லைனாக தெரியுது உங்களுக்கு, 4 அண்டர்ஸ்கோர் போட்டுருங்க. அதாவது 4 வார்த்தைக்கு அப்புறம் உள்ள வார்த்தை தெரிஞ்சுன்னா 4 அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. இல்லைனா வெறும் பர்சன்டேஜ் போட்டு கடைசி வார்த்தை போட்டுக்கோங்க. அப்படி வெறும் 4 வார்த்தை மட்டும்தான் வருங்கிற பட்சத்தில் எதுவுமே பர்சன்டேஜே போடாதீங்க. இதுதான் இதோட கான்செப்ட். இதில் நீங்கள் நிறைய வித்தியாசமாக பயன்படுத்தி பாருங்கள், புரியும். அடுத்து பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இஸ் நல் இஸ் நாட் நல். இது எதுக்குன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிளில் வேல்யூஸ் இருக்குது, அது வேணாம், எனக்கு நல் வேல்யூவாக இருக்கிறது மட்டும்தான் வேணுங்கிற போது இது பயன்படுத்தலாம். நல் வேல்யூனா என்னன்னு தெரியுமா? நல் வேல்யூனா ஒன்றும் இல்லை, எம்டி டேபிள், அது டம்மி வேல்யூன்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, எதுவுமே இருக்காது, 0 கூட இருக்காது, எம்டி வேல்யூ. அது பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட் நேம் வேணும் எம்ப்ளாயி டேபிள். இதில் மேனேஜர் ஐடின்னு ஒன்று இருக்குது இந்த டேபிளில் காலம், அதில் எது நல்லோ அது மட்டும், அதோட லாஸ்ட் நேம் மட்டும் வேணும். கிங்குக்கு தான் மேனேஜர் ஐடியே இல்லை போல இருக்குது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இங்கே மேனேஜர் கொடுத்து பாருங்கள், தெரிஞ்சிடும். நல்லதாக தான், நல்லுன்னா எம்டியாக தான் காட்டும், எந்த வேலையும் காட்ட போகிறதில்ல. பார்த்தீங்களா, நல்லா இருக்குது, எதுவுமே இல்லை, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். மேலும் அடுத்த ஆப்ரேட்டர்ஸை பார்க்குறதுக்கு நம்ம அடுத்த செக்ஷன் பார்ப்போம். இப்போதைக்கு நன்றி.